பிளஸ் பனானா பூவா. ஐயோ நேரம் பேசிட்டு இருந்தனே ஒண்ணு கூட எடுக்கல. காலையில சாப்பிட மறந்தீங்களா மிஸ்? மன்னிச்சிருங்கோ, நீங்க இவ்வளவு நேரம் பேசுனது. என்னது இது? நோ 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 நோ. இது பார்க்க எப்படி தெரியுமா இருக்கு? ஓட்டேரி நிறைய மாதிரி இருக்கு. இழுவ வலுவா இருக்கு. நிறைய சாப்பிட்டதே இல்லையா ஃபேமிலி மார்ட்ல? நல்லா சாப்பிடுறது. வாரம் வாரம் உங்களுக்கு அங்கதானே நீங்க வாரம் புதுசா வந்தா நீங்க தானே முதல்ல அதை போய் ட்ரை பண்ணுவீங்க. புதுசா வந்து எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஐயோ பாப்பேன் இன்னுமே தெரியாது. நட்டி அப்படியே சொல்லு, என்னென்ன சொல்ல முடியுமோ சொல்லு. அன்னைக்கு என்ன தெரியுமா, அன்னைக்கு நான் என் பேர் கதை சொல்லி சொல்லிட்டேன். ஒரு நாள் கழிச்சு எனக்கு வந்து கமெண்ட் வந்துருந்துச்சு. ஹலோ சன்ஷீட், நீங்க வந்து லார்ட் சிவன் பத்தி வீடியோ மேக் பண்ணுவீங்களா? நீ பார்த்தா அதுக்கப்புறம் அந்த கமெண்ட் வந்து அழிச்சிட்டாங்க. அவங்களே அழிச்சிட்டாங்க போல, டிலீட் பண்ணிட்டாங்க அந்த கமெண்ட். இல்ல கமெண்ட் போட்டா என்னடா லார்ட் சிவன், எனக்கும் ஆச்சரியமா இருந்துச்சு. பேய் போட்டனால அதுக்கு ஆப்போசிட். நான் வந்து சும்மா வந்து மேக் பண்ண vlog தான் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் இதை எடுக்கிறேன். சிவன் 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 பத்தி தெரியாது. இப்போ நம்ம இப்படி சொல்லி வேற சிவன் பக்தர் வந்து நீ எப்படி இப்படி சொல்லலாம் அப்படிலாம் சண்டைக்கு போட்டாங்க. ஆமா சரி, அதனால நம்ம வேற வீடியோல வந்து இந்த மாதிரி சொல்லி போடுவோம். சாரி என்னால செய்ய முடியாது அப்படி சொல்லி போடலான்னு இருந்தேன். அதுக்காண்டி தான் அவங்க கம்பெனி அழிச்சிட்டாங்கல்ல. ஐயோ ஐயோ கர்ம கர்மா. இவ்வளவு மேக்கப் தூத்தி கிடக்குது. அதுக்கு என்னப்பா? ஒழுங்கா பேசதும் புரியல. இல்ல கோரிங் பிசாங் கோரிங் பிசாங் பீஸ் கோரிங் பிசாங் பிசாங் கோரிங் உண்மையாலுமே நல்லா. கோரிங் பீசாங் கோரிங் தான் சொல்லுவாங்க. கோரிங் பிசாங் சொல்ல மாட்டாங்க, பீசாங் கோரிங் தான் சொல்லுவாங்க. ஐயோ சாமி. பீசாங் பீசாங் கோரிங் லூசுரா. நீ கோரிங் பிசாங் தான் சொல்லிட்டு இருந்த இவ்வளவு நேரம். நாங்க தான் பீசாங் கோரிங் சொன்னேன். அதுக்கு என்னங்கறப்ப நல்லா இருக்கா? இது நல்லா இனிப்பா இருக்கும். சாப்பிடணும் கூட நான் சாப்பிட்டுக்கிறேன். ஓ நீ அப்படி வரியா? என்னடா மூஞ்சி இது? சரி குடு, போதும் கிளம்பு. போதும் குடு குடு, உனக்கு வேண்டாம் தானே? இப்படி போதும் மூஞ்சி அவ்வளவு தூரத்துக்கு. அது நாங்களே சீலாப்பா வாங்கிட்டோம். இது நான் கொடுத்தேன். நாங்க என்னது நாங்க 3 பேர் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சிட்டு இருங்க, நான் முன்னுக்கு வரேன். நாங்க சாப்பிட்டு முடிச்சு நான் சாப்பிட்டு முடிச்சோம். அது போல் கேவலமா இருந்துச்சு, நல்லாவே இல்லை. சரியா சரி பண்றப்போ வெயிட் பண்ணிடலாம். ஏமாத்தி நாங்களும் ஏமாத்தி இது நல்லா இனிப்பா இருந்துச்சு, எங்கனாலும் சாப்பிடவே முடியல அப்படின்னு சொல்லி கொடுத்து சாப்பிட்ட உடனே அப்படி மூஞ்சி அப்படி ஆச்சு. அது நாங்கள் எடுக்கவே இல்லை, மிஸ் பண்ணிட்டோம். A few moments later. என்ன தெரியுமா, நேத்து நான் ஒரு வேலை பண்ணேன். என்ன வேலை தெரியுமா? என்ன இது வாலிப வயசு? ஒரு வேலை பண்ணேன்னு சொன்னேனே, என்ன வேலை கேட்க மாட்டீங்களா? நேத்து நான் வந்து என் மூஞ்ச ஷேவ் பண்ணேன். பைத்தியம், தாடி தான் வளரப்போகுது. அதெல்லாம் வந்து வளராது. இப்ப நாங்க என்ன விளையாட போறோம்னா யூனோ விளையாட போறோம். வேற எந்த வித்தியாசமும் இல்லை. சுத்து போயிட்டியா? நான் தான் ஷஃபிள் பண்ண போறேன். நான் பண்ணிட்டேன். எப்ப? பரவாயில்ல, நான் மறுபடியும் பண்ணுவேன்.
எத்தனை காட்டு போட்டேன்? 24 இருந்தா 5 இருக்கு என்கிட்ட. 4 வச்சிருக்கீங்க. Shut up. Shut up. Shut up. ஓகே. Silly girl. வாங்க ஷஃபிள் பண்ணலையா? You know? திருட்டு வேலை பண்ணாத, பிடிச்சிருவேன் உன்னை. போட்டாங்களாண்டோம். இது நீ போட்டதானே? போட்டதுக்கு போய் மறுபடியும் போடுற? ஓகே. எல்லாரும் பாருங்க, இந்த கேம்ல நான் தான் வெற்றியாளர். No, no. எடுத்துக்கோங்க, 4 காட்டு. Excuse me. Excuse me. சில்றல்ல. இது unfair. எது? இப்படி எத்தனை தலை தனியா ஓடி போறோம். Unfair. 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 பொறுக்காத. My God. My God. My God. Not my God. காலை முக்குங்கோ. செஞ்சிட்டா போச்சு. மாடு. என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. பொங்கலா பொங்கலோ பொங்கலோ. சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அச்சச்சோ. இங்க பாருங்க, வாழைப்பழத்தை முடிச்சு வச்சிருக்கான். அவ்வளோ வாழைப்பழம் இருந்துச்சு. ஏன் வாழைப்பழம் சாப்பிட்டீங்க? அங்க கேக் செய்யலாம்னு வச்சிருக்கான். அன்னிச்சுக்கம்மா தெரியாம முடியல. தோ இவங்க தான் சாப்பிட சொல்றாங்க. A few minutes later. ஓகே, இப்போ நாங்க என்ன செய்ய போறோம்னா பனானா கேக். ஃபர்ஸ்ட் பனானா வேணும். சிஸ்கோல் பனானா. ஏன் உங்களுக்கு தெரியாதா பனானான்னு? நீ சொன்னாதான் தெரியுமா? ஓகே. ஸோ பனானா அவ்வளோ பனானா இருந்துச்சு. அங்கே நாங்கள் கேம் விளாண்டுட்டு வர்றோம், பார்த்தா பனானாலாம் காண போச்சு. இந்தமாரி பனானா கேக் செய்யும்போது பனானா நல்லா பழுத்து இருந்தாதான் நல்லா இருக்கும். பழுக்காம மட்டும் நல்லா இருக்காங்க. ஆனா கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ரசம் இருக்கு, ஸ்நாக்ஸ் பண்ணுங்க. அதுக்கு முள்ளு கரண்டியே எடுத்துடலாம். இது கொஞ்சம் மச் ஈஸியா. சீன் போடுறதுக்கு அதை எடுத்து வச்சிருக்கேன். பெரிய பெரிய செஃப் உங்க. இப்போ நான் பண்ண போறேன். நோ 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 நோ. கிளம்பு. முட்டை எடுத்து அது மட்டும் உடச்சிக்கிறேன். கொஞ்சம் தான் வர போகிறேன். முட்டை முட்டை கோழி முட்டை. வாயில் அடிக்க போறேன் கோழி முட்டை. We have this thing to mix. விக்ஸ். விக்ஸ் தான், விக்ஸ். அப்பா கிட்ட நிறைய இருக்கு, வேணுமா? ஒரு முட்டை நிறைய இருக்கு உங்களுக்கு. ஒரு முட்டை. கேக்கு நம்ம போட போறோம், கேக்கு செய்ய போறோம். 2 முட்டை போடு. ஆக்சுவலா 3 முட்டை பாய்க்கணும். சரி, இப்போ நான் பண்ண போறேன். இப்பதான் மாடு மாதிரி கத்துற. முடியாது மாங்க. ஓ, ஏன் அவசிலே உத்தரா எடுக்கிறேன்? Bring me sing please. எது? அப்படி ஒண்ணு நான் அப்படி பண்ணுவேன். நீ போய் சீனி எடுத்துட்டு வந்து பண்ணு. அப்புறம் ஏமாத்திக்கிட்டு ஐயோ ஃபேனை தட்டி தொலைய. ஐயா, அது கூட கேட்ச் பண்ண முடியல. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத. ஸ்பூன் நீ அப்படி கொட்ட தெரியாதா? நான் ஸ்பூன்ல தான் கொட்டுவேன் பெண்ணா. எங்க போற? போ, யாரு லட்சுமி மாதிரி போ. அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. பேக்கிங் பவுடர் போடுவோம். உங்க தானே சாப்பிட போறாங்க. அட பாவி சண்டாளா. இது கடுப்பா இருக்கேன். ஏதாவது பேசிக்கிட்டு செய்வோமா? நான் என்ன பேசலாம்? ஸ்கூல்ல நடந்ததை பத்தி ஏதாச்சும் நான் உங்களுக்கு சொல்றேன். பிரைமரி ஸ்கூல்ல நடந்ததை உங்களுக்கு சொல்றேன். ஓகே. ஒரு ஸ்டாண்டர்டுக்கும் நம்ம மாறும்போது கிளாஸ் டீச்சர் மாறுவாங்க தானே. அப்போஸ் ஸ்டாண்டர்ட் 5ல வந்து கிளாஸ் டீச்சர். அப்ப என்னன்னா அந்த என் கதையை சொல்லிட்டு கடுப்பா இருந்துச்சுல பேசிட்டு இருக்கு. என்ன கதை? அது சொல்றேன் கேளு. அவங்க பேரு சொல்லலாமா? என் கிளாஸ் டீச்சர், அவங்க பேர் என் கிளாஸ் டீச்சர்னு வச்சுக்கிறேன். அவங்களுக்கு வந்து லீவ்லாம் எடுத்தா பிடிக்காது. அப்ப என்ன நடந்துச்சு, நான் வந்து லீவ் எடுக்கிறேன். முத வாட்டி மாமா கல்யாணத்துக்கு நான் லீவ் எடுத்தேன். லீவ் எடுத்து எல்லாம் முடிஞ்சோடனே அடுத்த வாரம் நான் போறேன். ஸ்கூலுக்கு போகும்போது அவங்க கேட்டாங்க, ஏன் நீ வரல அப்படின்னு கேட்டாங்க. அவங்க அப்போ கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருந்தாங்களா, ஏன் வரல அப்படின்னு கேட்டாங்க. அப்போலாம் நாங்கள் வந்து உண்மை தவிர வாயில எதுவுமே வராது அப்படின்னு இல்லை, உண்மை அந்த மாதிரி
உண்மை சொல்லி அப்போ கொஞ்சம் பொய்யும் சொல்லுவாளா. என்னன்னா ரொம்ப இது பண்ண மாட்டேன். சி என்ன வெளில பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்கேன் நானே. அப்போ வந்து அவங்க கேட்குறாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், இப்போ சொல்லியிருக்கணும் வயிறு வலி காய்ச்சல் அந்த மாதிரி எதையாவது ஒன்று சொல்லியிருக்கணும். வலிக்கலையா? கட்டிக்கிட்டே இருக்கீங்க. ஐயோ சொல்லுங்க கதையா. ஐயோ கதையே மறந்துட்டேன் யோகாஸ்ரீ. 2 நாள் லீவ் எடுத்தேன். புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் லீவ் எடுத்து வியாழக்கிழமைக்கு மட்டும்தான் லீவ் கொடுத்தாங்க. ஏன்னா அப்போ வந்து உண்மையுமே எனக்கு வயிறு ஒரு மாதிரி இழுத்துக்குச்சு. அப்போ அது என்ன கதைன்னு சொல்கிறேன். இதை வச்சு இப்படி பண்ணுறது. அப்போ வந்து கேட்டாங்க ஒரு இதுதான் லீவ் லெட்டர் தான் இருக்குது, இன்னொன்று எங்கன்னு கேட்கும்போது நாங்கள் எல்லாம் கல்யாணத்துக்கு போனோம் டீச்சர். அப்போ வந்து எங்கள் மாமா டின்னரில் நான் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது எனக்கு வயிறு இழுத்துக்குச்சு, ஸோ அதுதான் நான் வரலை அப்படின்னு சொன்னேன். அவங்க உடனே என்ன பண்ணியிருக்கணும், உடனே இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படி ஏதாவது சொல்லியிருக்கோம். உடனே கிளாஸ் பிள்ளைங்க எல்லாருமுனுக்கும் இவங்க வரல என்ன காரணம் கேட்டால் அவங்க மாமா கல்யாணத்தில் டான்ஸ் ஆடி வயிறு இழுத்துக்குச்சா, அதனால தான் அவங்க வரலையாம் அப்படின்னு எல்லாருமுனுக்கும் சொல்கிறாங்க. தமிழ் ஸ்கூல் தானே படித்தேன். அப்போ எனக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. என்ன பண்ணுறது, ஒரு சீட்டு மானம் வேற எல்லா பிள்ளைக்கும் சொல்கிறாங்க. ஏன் 2 நாள் லீவ் எடுத்து 1 நாள் போயிட்டு வர முடியாதா கேட்டாங்க. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கல்யாணம் வந்து இங்கே தான் கிளாங்கில் தான் வச்சாங்க. நம்ம கல்யாணம் நம்ம மாமா கல்யாணம் நம்ம ஜாலியாக இருக்க வேண்டாமா பண்ணுறது தெரியாமல். இல்லை கல்யாணம் வந்து ரொம்ப நடக்குது, நாங்கள் புதன்கிழமை போனோம், கல்யாணம் வியாழக்கிழமை அப்படின்னு சொல்லி அவங்கள ஏமாத்திட்டேன். அவங்களும் நம்பிட்டாங்க போன்னு சொல்லிட்டாங்க. அவங்களும் நம்பிட்டாங்க. இப்போ ஆரம்பிச்சிச்சு அவங்களுக்கும் எனக்கும் உள்ள அந்த மனஸ்தாபமா வெறுப்பு. எனிமீஸ் அந்த மாதிரி எனிமியே சொல்லுவோம். எனிமீஸ் நாங்கள் 2 பேரும். பஞ்சாப்ல அவ்வளோதான் நினைக்கிறேன். எனக்கு அவளே நாங்கள் அன்னைக்கு ஒரு வாட்டி டான்ஸ்க்கு அப்படிதான் நிமிஷம் டான்ஸ் ஆடுவாங்கல்ல, நாங்களும் போயிருந்தோம். டான்ஸ் எல்லாம் பிடிக்கும். என்னையும் என் ஃப்ரெண்டையும் வந்து வேற இதுல போட்டாங்க. ஐயோ பாவம். எனக்கு பிடிக்காத டீமோட போட்டாங்க. டான்ஸ் பிராக்டிஸ் வந்து எப்ப ராத்திரி இங்க அப்பா கிட்ட சொன்னா அப்பா கூட்டிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி நம்ம பிராக்டிஸ்க்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸ்கூலுக்கு வர்றப்ப கூப்பிட்டு டான்ஸ் பிராக்டிஸ்க்கு ஏன் நேற்று வரல அப்படின்னு சொன்னேன். நான் உடனே சொல்ல வர டக்குன்னு அரைச்சிட்டாங்க. என்னப்பா சொல்ற? அரைஞ்சி கண்ணாடி பிறந்து போய் அவங்க விழுவுது. நான் பட்ட பாடு இருக்கே. ஐயோ. இந்த வாட்டியாவது பனானா கேக் நல்லா வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா நாங்கள் இதுக்கு முன்னாடி குக்கீஸ் வீடியோ செஞ்சு நாங்கள் போட்டிருந்தோம். Flashback. அது கொஞ்சம் தவறுகள் ஆகிவிட்டது. 20 minutes later. பாருங்க என்ன சைட் அடிச்சிட்டு இருக்கு. ஐயோ அவளுக்கு புருஷியும் ஒட்டையாயிரும் யோகாஸ்ரீ. அது ஆடுனதுக்கு அப்புறம் வெட்டுவோம். இது பார்க்க ஃபுல்லா மாவு நிறைய இருக்கிற மாதிரியே எனக்கு ஃபீலா இருக்கு. நீ சாப்பிடு. என்னடா கரடி கக்கூஸ் போன மாதிரி ஒரு சவுண்ட். நம்ம சில்லாவட்ட இருக்கு. கேக்கு மாதிரி இல்ல, பூ மாதிரி இருக்கு. இங்க வாங்க. வாயில வச்சு இனிப்பு தெரியுது எனக்கு. ஒரு மாதிரி ரொம்ப நிறைய மாவு போட்ட மாதிரி போட்டுவோம். நம்ம பேர் வச்சுருவோம். என்ன பேர் வைக்கலாம்? ஓகே, நாங்கள் இது வந்து கேக் பனானா கேக்னு செஞ்சோம். பட் இது வந்து பனானா குபாவா நாங்கள் பேர் வச்சிட்டோம். குபை ப்ளஸ் பனானா குபா. என்ன ஒரு புத்திசாலித்தனம். இது வாழைப்பழம் குபையா? நோ, இது குபா. இது வந்து குபா. உண்மையானமே குபா. நாங்கள் வந்து ஏமாத்தல. குபா நாட்டில் இருக்கிற ட்ரெடிஷ்னல் கேக்கு. அந்த ஊர்ல கேக் இப்படிதான் இருக்கும். நான் அந்த ரெசிபி தான் பார்த்து இது பண்ணேன். என்னென்ன சொல்றோம் பாருங்க. சர்ச் பண்ணி கொடுங்க கூகுள்ல. இந்த பிரியாணி நீ சாப்பிட்டதில்ல? வெல்வெட் கேக் செய்யக்குள்ள இது வரல. உண்மையை ஒத்துக்குங்க. ஆனா இது குபா டிஷ்மா. இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. நாங்க சாப்பிடுங்க. இது குபா. ரைட்டு, சைத்தான் சைக்கிள்ல வருது.